Hi friends, welcome to our channel NR Infotainment. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 4 வார்த்தை சோ அது 4 வார்த்தையுமே பாத்தீங்கன்னா சிமிலர் மீனிங்கா இருக்கும் ஓகேயா சோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஒன் நோட் பண்ணிக்கோங்க concoct. So concoct அப்படினா கிரியேட் பண்றது உருவாக்குறது இன்வென்ட் பண்றது பிளான் பண்றது அப்படினு அர்த்தம் சென்டென்ஸ் பாருங்க she concocted a scheme. So அவ வந்து ஒரு ஸ்கீமை இன்வென்ட் பண்ணா அவ ஸ்கீமை பிளான் பண்ணா அவ ஸ்கீமை கண்டுபிடிச்சா சோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் she concocted a scheme ஓகேயா செகண்ட் வார்த்தை device. So DEVISE போடணும் CE வராது சரியா ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க DEVISE டிவைஸ் அப்படின்னா அதே தான் டு இன்வென்ட் பண்ணுறது பிளான் பண்ணுறது ஓகேயா சென்டென்ஸ் பாருங்கள் she devised a new strategy for increasing sales. she devised a new strategy அப்படின்னா என்ன ஒரு புதிய யுக்தியை அவள் வந்து வகுக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதை தான் வந்து அந்த டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாக்டாக சொல்லணும்னா she devised a new strategy for increasing sales. ஸோ சேல்ஸை விற்பனையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் அவள் வந்து நியூ ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணுறா வகுக்கிறா ஓகேயா நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிகேட் அப்படின்னாலும் இன்வென்ட் பண்ணுறது புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறது பிளான் பண்ணுறது அதே தான் ஓகேயா ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஃபேப்ரிகேட்டடில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் சென்டென்ஸ் பாருங்கள் she fabricated a story to cover up his mistake. அவனுடைய மிஸ்டேக்கை மறைக்கிறதுக்காக அவன் வந்து ஒரு ஸ்டோரியை உருவாக்குறான் ஃபேப்ரிகேட் பண்ணுறான் ஆனால் அந்த ஸ்டோரி வந்து உண்மையா அப்படின்னா கிடையாது ஆக்சுவலி இது ஒரு ஃபால்ஸான விஷயத்தை ஏற்படுறது கதை கட்டுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதுதான் ஃபேப்ரிகேட்டட் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப ஃபார்முலாக சொல்லுவாங்க யா ஃபேப்ரிகேட்டட்னா அந்த மேக்கப் பண்ணுறதுன்னு ஹி மேடப் அ ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறது நீ பண்ண மிஸ்டேக்குக்கு அதுக்கு எதனாவது ஒரு கதை கட்டி எதனா சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் ஹீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி அப்படின்னா அவன் ஒரு ஸ்டோரியை உருவாக்குறான் சரியா ஸோ அதுதான் ஃபேப்ரிகேட்டட்னா அந்த ஆக்சுவலி அது வந்து ஒரு ட்ரூவான விஷயமா இருக்காது சரியா ஹீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி எதுக்காக டு கவர் அப் ஹிஸ் மிஸ்டேக் அவனுடைய தப்புகளை மறைக்கிறதுக்காக ஓகேயா நெக்ஸ்ட் வார்த்தை ஃபார்முலேட் அப்படின்னாலும் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபார்முலேட் எப்படின்னா ஸோ ரொம்ப ஒரு லாங் பீரியடுக்கு ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை வந்து பப்ளிக் பண்ணுறது வெளியே கொண்டுட்டு வருது ஃபார்முலேட் பண்ணுறது இன்வென்ட் பண்ணுறது பிளான் பண்ணுறது ஸோ அது மாதிரி புதுசாக கொண்டுட்டு வருது அதுதான் வந்து ஃபார்முலேட் ஓகேயா சென்டென்ஸ் பாருங்கள் தி சயின்டிஸ்ட் ஸ்பெண்ட் months formulating a new theory. ஸோ அந்த நியூ தியரியை உருவாக்குறதுக்கு ஆக்சுவலி ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணார் E=mc² அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருந்திருப்பார் சரியா அப்போ தானே பேலன்ஸ் ஆகும் E=mc² அப்படின்னு ஸோ அதுதான் ஓகே அந்த நியூ தியரியை ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் பட் அந்த ஃபார்முலேட் வந்து இந்த கன்காக்ட் டிவைஸ் கூட வருமா அப்படின்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும் சரியா கன்காக்ட் டிவைஸ் வந்து ரெண்டுமே சிமிலர் மீனிங்காக இருக்குது பட் ஃபேப்ரிகேட்ன்றதே கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக போகுது ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி அப்படின்னா ஒரு இல்லாத விஷயத்தை அவன் ஃபேப்ரிகேட் பண்ணி உருவாக்கி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலேட் அப்படிங்கும்போது ஒரு ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அதை கொண்டுட்டு வரது ஸோ அதுதான் ஃபார்முலேட் ஓகே ஸோ கரெக்டாக டிஃப்ரென்ஸ் பிடிக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க